எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விக்னேஷ் அண்ட் இது உங்களுக்கு பிடிச்சமான வி அண்ட் டேட்டா சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வாங்க எல்லாரும் வீடியோக்குள்ளே போகலாம். முன்னாடியே சொன்ன மாதிரி இன்றைக்கி நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். சரிங்களா, ஸ்டாட்ஸ் தான் பார்க்க போகிறோம். கொஞ்சம் பேசிக்லேருந்தே ஆரம்பிக்கலாம். எடுத்தோன்னே கொஞ்சம் ஹையராக போவேன். பேசிக்லேருந்து சில பேருக்கு இது வந்து லைக் ரொம்ப பேசிக்காக இருக்குன்னு நினைக்கலாம். பரவாயில்ல, பேசிக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் போக போக கொஞ்சம் எல்லா ஸ்டாட்ஸும் பார்ப்போம். சரிங்களா, ஃபஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கவுண்ட். ஓகே, இப்போது கவுண்ட்னா என்ன? சப்போஸ் ஒரு சாம்பிளிங் இருக்குன்னு வச்சுப்போம். ஓகே, ஒரு ஆப்பிள் இருக்குன்னு வச்சுப்போம். இது சரி ஆரஞ்சு இருக்குன்னு வச்சுப்போம். ஓகே, இது ஆரஞ்சு வச்சுப்போம். ஓகேங்களா, இது ஒரு சாம்பிள், இது ஃபுல் சாம்பிள் சைஸ் இது. சரிங்களா, இந்த சாம்பிள் சைஸ்க்குள்ளே எத்தனை ஆரஞ்சு இருக்குது? ஓகே, இது சாம்பிளில் சாம்பிள் சைஸ். இதுக்குள்ளே எத்தனை ஆரஞ்சு இருக்குன்னு இண்டிவிஜுவலாக கவுண்ட் பண்ணுவோமா? 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்போது இதை இண்டிவிஜுவலாக எத்தனை இருக்குது அப்படின்னு ஒன்றா கவுண்ட் பண்ணுறது பேர் தான் கவுண்ட். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கவுண்ட் மிஸ்ஸிங். இப்போது வந்து ஒரு ஒரு காலம் வச்சுப்போம். சரிங்களா, இந்த காலமில் ஒரு 5 வேல்யூ இருக்குது. ஓகே, 1 2 3 4. ஓகேங்களா, இப்போது இதில் கவுண்ட்டு பார்த்திங்கன்னா எத்தனை இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 5 இருக்கும். மிஸ்ஸிங் வேல்யூ இல்லாமல் விட்டுருங்க. ஆக்சுவலாக பார்த்தா 5, ஏன்னா இதுவுமே ஒரு கவுண்ட்டாக தான் எடுத்துப்போம். இப்போ நாட் நல் வேல்யூ ஓகேங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தான் 4. இப்போ நல் வேல்யூ அப்படின்னா 1. இப்போ மிஸ்ஸிங் கவுண்ட்டுங்கிறதுமே நல் வேல்யூங்கிறது ஒரு வேல்யூ இல்லாது, நாட் அப்ளிகபிள் நல் வேல்யூ. ஓகேங்களா, இதுதான் மிஸ்ஸிங் கவுண்ட், ஒரு கவுண்ட் மிஸ்ஸிங். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சம். இப்போது ஒரு ஓகேவா, இப்போது இது சம் பண்ணோன்னா என்ன வரும்? 1 + 2 3, 3 + 3 6, 6 + 4 10, 10 + 5 15. அப்போது சம்முங்கிற வேல்யூங்கிறது இதுதான் கவுண்ட். ஓகேவா, இப்போ இதே இது இந்த 1 2 3 4 5 காலம் வைஸில் இருக்குன்னு வச்சுப்போமே. 1 2 3 4 5. ஓகே, அப்போது இது காலம் C1 வச்சுப்போம். இந்த காலம் C1ஓட சம்முங்கிறது தான் 15. ஓகேவா, அப்போது இதுதான் சம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மீன். மீன்னாலும் ஆவரேஜ்னாலும் கிட்டத்தட்ட ஒன்று தான். சரிங்களா, ரெண்டுமே ஒன்று தான். இப்போது ஒரு 5 நம்பர் எடுத்துப்போம். 2 4 6 8 10. ஓகேவா, இப்போது மீன் அப்படின்னா எப்படி கண்டுபிடிக்கிறதுனா சிம்பிளாக ஃபார்முலேஷன் இருக்குது. ஓகேவா, சம் ஆல் நம்பர்ஸ் ஓகே பை கவுண்ட் ஆஃப் நம்பர்ஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போது 2 + 4 + 6 + 8 + 10 பை கவுண்ட் ஆஃப் நம்பர்ஸ்னால் என்னது? எத்தனை கவுண்ட் இருக்குது? 1 2 3 4 5. அப்போது 5. ஓகேவா, அப்போது இதுதான் மீன். என்ன வரும்? 10 இதோட 20 30. ஓகேவா, அப்போது மீன் ஈக்குவல் டு 30/5 which is 6. சரிங்களா, அப்போ ஆவரேஜ்
அப்போது இதுதான் மீன். 6 வருது, அப்போ எந்த வேல்யூனா வரலாமா, டிபெண்டிங் அப்பான் டிஸ்ட்ரிபியூஷன், இந்த நம்பர்ஸ் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி வரும். சரிங்களா? இந்த செட் ஆஃப் வேல்யூஸ்க்கு மீன் பார்த்தீங்கன்னா 6. சரிங்களா? இந்த இதுக்கு மட்டும் சார், இந்த செட் ஆஃப் வேல்யூஸ்க்கு மீன் பார்த்தீங்கன்னா 6. இப்போது ஸ்டாண்டர்ட் டீவியேஷன்னா என்ன? ஓகே, ஸ்டாண்டர்ட் டீவியேஷனாக சிம்பிளாக என்ன சொல்லணும்னா, மீன் இருக்குல்ல, மீனுங்கிறது சென்ட்ரல் அக்கரன்சி இடத்துல. சரிங்களா? அந்த சென்ட்ரல்லேருந்து எவ்வளோக்கு டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு அப்படின்னு. ஓகேங்களா? அதுதான் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். சப்போஸ் போனதுக்கு பார்த்தீங்கன்னா 2, 4, 6, 8, 10. இதில் 6ங்கிறது தான் மீன். இதிலிருந்து ரெண்டு சைடும் எவ்வளோ தூரம் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குது அப்படிங்கிறது பார்க்குறது தான் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். இது வந்து சிம்பிள். ஃபார்முலா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் வேல்யூஸ் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் தியர் மீன் ஸ்கொயர் பை கவுண்ட் இருக்குது பார்த்தீங்களா, கவுண்ட் -1. இதுதான் ஸ்டாண்டர்ட் டீவியேஷனோட ஃபார்முலா. ஓகே, சிம்பிளஸ்டிக்காக சொல்லணுன்னா, ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குன்னு வச்சுப்போம். ஓகே, நார்மலைஸ் கர்வ் இருக்குன்னு வச்சுப்போம். ஓகேங்களா? நார்மல் கர்வ் இது. ஓகே, இதில் சென்டரில் மீன் இருக்கும். ஓகே, ஓகேங்களா? சாரி லைன் ஸ்ட்ரைட்டாக இல்லை, ஆக்சுவலி சென்டரில் மீன் இருக்கும். ஓகே, இப்போது இந்த இடத்துல இருந்து டிஸ்ட்ரிபியூஷன் டில் த எண்ட் வரைக்கும் எந்தளவுக்கு டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு அப்படிங்கிறது தான் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் எரர். ஸ்டாண்டர்ட் எரர் அப்படின்னா என்ன? இப்போது ஒரு சாம்பிள் இப்படி இருக்குது. ஓகேவா? 2, 4, 6, 8, 10. இதுக்கு இதுதான் மீன். சரிங்களா? அப்போது இது மாதிரி எக்கச்சக்க சாம்பிள் இருக்கும். சாம்பிள் 1, சாம்பிள் 2, சாம்பிள் 3ன்னு வச்சுப்போம். இங்கே வந்து ஒரு 1, 2, 3, 4, 5ன்னு வச்சுப்போம். இதுக்கு வந்து மீனிங் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 6, 7, 8, 9, 10. இதுக்கு பார்த்தீங்கன்னா மீனிங் இருக்கும். அப்போது இந்த 3 டிஃப்ரெண்ட் மீன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 3 மீனையும் ஓகேவா இப்போ எப்படி இருக்கும், 3, 4, 5, 6, 7, 8. இங்கே ஒரு மீன், இங்கே ஒரு மீன், இங்கே ஒரு மீன் இருக்கும். இந்த 3 சாம்பிளையும் பார்த்தீங்கன்னா, அப்போது இந்த 3 மீனுக்கு ஒரு மீன் எடுப்போம். மீன் ஆஃப் மீனுன்னு சொல்லுவாங்க. அதுதான் இந்த மீன். கொஞ்சம் ரிடில் மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? குழப்பமாக இருக்கும். எல்லா சாம்பிளிங் சைஸுக்கும் மீன் எடுத்துகிட்டு அந்த சாம்பிளோட மீனுக்கு ஒரு மீன் எடுப்போம். ஓகேங்களா? அந்த மீன் எவ்வளோ தூரம் டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு அப்படின்னு எடுக்கிறது தான் ஸ்டாண்டர்ட் எரர். ஓகேங்களா? சிம்பிளாக இதுதான். இன்றைக்கி நம்ம கவுண்ட் மிஸ்ஸிங், சம், மீன், ஸ்டாண்டர்ட் டீவியேஷன், ஸ்டாண்டர்ட் எரர்லாம் என்னென்னு பார்த்தோம். தியரட்டிக்கல் மாதிரி பார்த்தோம். ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பைத்தானில் இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அது வரைக்கும் நான் உங்கள் விக்னேஷ். நன்றி.